இந்த ஆண்டு அனுமன் ஜெயந்தி டிசம்பர் 30ஆம் தேதி வருகிறது. இந்நாளில் அனுமன் கோவில்கள் அழகாக அலங்கரிக்கப்பட்டு அனுமனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். காரிய தடை இருப்பவர்கள், நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என நினைப்பவர்கள் முதலில் தங்களின் குலதெய்வத்தை வழிபட்ட பிறகே அந்த காரியத்தை செய்ய துவங்க வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். பொதுவாக காரிய தடை ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் கிரகங்கள் சரியாக இல்லை என்பது தான் காரணமாக சொல்லப்படும். இதனால் காரிய தடை அகல ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். அனுமன் பிறந்த நாளில் அனுமனின் ஆசியை பெற பக்தர்கள் அனுமனுக்கு பிடித்த பலகாரங்களை படைத்து வழிபடுவார்கள். அனுமனுக்கு வெண்ணெய் காப்பை சாத்தினால் கஷ்டங்கள் வெண்ணெய் உருகுவது போல் உருகிவிடும். தாம்பூலம் என்னும் வெற்றிலையை மாலையாக கட்டி அணிவித்தால் திருமணத்தடை நீங்கும். அனுமனுக்கு திராட்சை பழம் பிரியமான நிவேதன பொருள். வெற்றி கிடைத்திட திராட்சை பழம் படைத்து வழிபட வேண்டும். அனுமனுக்கு செந்தூரம் பூசி வடை மாலையோடு ஸ்ரீராமஜெயம் எழுதிய காகித மாலையும் அணிவித்து அனுமனின் அருளை பெறலாம். அனுமனுக்கு துளசி மாலை சார்த்தி வழிபட்டால் சனீஸ்வரனின் பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம். அனுமனை வணங்குவதால் புத்தி, பலம், புகழ், அஞ்சா நெஞ்சம், ஆரோக்கியம் ஆகியவற்றை பெறலாம். அனுமன் சாலிசா, சுந்தரகாண்டம், அனுமன் மந்திரங்கள் ஏதாவது தெரிந்தால் அதை சொல்லிக் கொண்ட இந்த பூஜையை செய்யலாம். எதுவும் தெரியாதவர்கள் கம்ப ராமாயணத்தில் வரும் இந்த பாடலை பாடலாம். அஞ்சிலே ஒன்ற பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று 6 ஆக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான்.